சந்தானமோட இங்க நான் தான் கிங் படத்துக்கும் விஜயகுமாரோட எலெக்ஷன் படத்துக்கும் புக்கிங்ஸ் இன்னைக்கு ஓப்பன் ஆயிட்டு 2 படமும் மே 17 ரிலீஸ் ஆகும். டபுள் ஸ்மார்ட் படத்துக்கான டீசர் ரிலீஸ் ஆயிட்டு டீசர் பார்க்க எனக்கு ஆவரேஜா இருக்கு. பூரி ஜெகநாத் டைரக்ஷன்ல ராம் போத்னியானி சஞ்சய் தத் நடிக்கிறாங்க. மணி சர்மா மியூசிக் பண்றாரு. உப்பு புலி காரம் படம் மே 30 ஹாட்ஸ்டார்ல பிரீமியர் ஆக போகுது. ரியோ ராஜோட அடுத்த படத்தை யுவன் சங்கர் ராஜா ப்ரொடியூஸ் பண்ண போறதா இப்ப நியூஸ் வந்திருக்கு. ஸ்வீனித்னு ஒரு புதுமுகம் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ண போறாங்க. வெற்றியோட பகலறியான் படத்துக்கான ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. தக் லைஃப்ல சிம்பு போர்ஷனுக்கான ஷூட்டிங் இப்போ போய்கிட்டு இருக்கு. இது 1 மாசத்துக்கான ஷெட்யூல். ஷூட்டிங் இப்போ டெல்லியில போகுது. இதை முடிச்சுட்டு ஷூட்டிங் எடுத்து சென்னையில ஸ்டார்ட் ஆகும். எந்த ஒரு பிரேக்கும் இல்லாம இந்த ஷூட்டிங் போகுது. ஏன்னா சிம்பு அடுத்து STR 48க்கு போற மாதிரி இருந்தா இந்த படம் டிஸ்டர்பன்ஸா இருக்க கூடாதுன்னு இதை ஃபர்ஸ்ட் முடிக்கிறாங்க. இந்தியன் 2 படம் ஜூலைக்கு தள்ளி போக வாய்ப்பு இருக்குன்னு நிறைய நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. நானும் சொல்லிருப்பேன். ஃபர்ஸ்ட் இந்த படம் ஜூலை 17 வரப்போறதா நியூஸ் வந்துச்சு. இப்போ இந்த படம் ஜூலை 12 வரப்போறதா நியூஸ் வந்திருக்கு. கன்ஃபார்ம் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜூனியர் என்டிஆரோட தேவரா ஃபர்ஸ்ட் சிங்கிள் மே 19 ரிலீஸ் ஆக போகுது. கொரட்டால சிவா டைரக்ஷன்ல ஜூனியர் என்டிஆர், ஜான்வி கபூர், சைஃப் அலி கான், பிரகாஷ் ராஜ் நடிக்கிறாங்க. அனிருத் மியூசிக் பண்றாரு. அக்டோபர் 10 மூவி ரிலீஸ் ஆகும். ராயன் படத்தோட ஆடி லான்ச் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் நடக்க போறதை இப்ப நியூஸ் வந்திருக்கு. இது நேரு ஸ்டேடியம்ல நடக்க வாய்ப்பு அதிகம். இது தனுஷோட 50வது படங்கிறதுனால தனுஷை வச்சு படம் எடுத்த ஏகப்பட்ட டைரக்டர்ஸ் இந்த ஆடி லான்ச்சுக்கு வர வாய்ப்பு அதிகம். சூர்யா 44 படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் மியூசிக் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லிருப்பேன். அது இப்ப கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அபிஷியலாவே இதை சொல்லிட்டாங்க. சூர்யா 44க்கு சந்தோஷ் நாராயணன் தான் மியூசிக். மூவிக்கான ஷூட்டிங் அடுத்த மாசம் ஆரம்பிக்கும். கங்குவா கேமியோ ரோல் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. கங்குவா பார்ட் 1 முடியும் போது பார்ட் 2க்கு லீட் இருக்கும்ல, அதுலதான் இந்த கேமியோ ரோல் இருக்குன்னு சொல்லப்படுது. குட் பை டக்லியோட பட்ஜெட் எவ்வளவு இருக்கும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்போ அப்டேட் படி 250 to 300 கோடி இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. போயாபட்டி ஸ்ரீனு சூர்யா காம்பா வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா இது வரும். சுந்தர்சி, தளபதி, வடிவேலு அண்ட் பிரகாஷ் ராஜ் காம்போல ஒரு படம் வந்துச்சுன்னா சந்திரமுகி பார்ட் 1 800 நாள் ஓடி இருக்கு. அதை இது பிரேக் பண்ணுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. ஃபர்ஸ்ட் இந்த காம்போவே வராது. அதே மாரி வந்தா கூட எவ்வளவு நாள்லாம் படம் ஓடாது. இப்ப உள்ள நிலைமை உங்களுக்கே தெரியும். 4 வாரத்துல மூவிஸ் OTTல வந்துருது. அதையும் தாண்டி போனா 8 வாரம். அதான் அதிகபட்சம். இப்படி இருக்கும்போது ஒரு படம் எப்படி இந்த சிச்சுவேஷன்ல 800 நாள் ஓட முடியும்? சோ அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ராஜசாப் பேன் இந்தியா படமான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது பேன் இந்தியா படம் தான். கோப்ரா படம் எதுக்கு ஃபிளாப் ஆச்சுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கதையில ஒரு தெளிவே இல்லாம எடுத்திருக்காங்க. நீங்க இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபீல் ஆகும். இந்த ஒரு விஷயம் தான் படம் ஃபிளாப் ஆக முக்கியமான காரணம். இது போக படத்தோட லென்த், ஸ்கிரீன் பிளே புரியலன்னு நிறைய விஷயம் சொன்னாலும் படத்தோட மெயின் கதையே தெளிவா இல்ல. அதான் முக்கியமான காரணம். நானா படம் எப்ப வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்கான அப்டேட் இன்னும் வரல. நான் வந்தா சொல்றேன். மோஸ்ட்லி மூவிக்கான ஒர்க் முடிஞ்சிருக்கும். ரிலீஸ்க்கு தான் வெயிட் பண்ணுவாங்க. டங்கி படம் ஒரு மொழியில 400 கோடிக்கு மேல வசூல் பண்ணிருக்கு. அப்ப இது நிறைய மொழியில வந்திருந்தா 1000 கோடி வந்திருக்குமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா வாய்ப்பு இருந்திருக்கும். சூதுகவும் 2 ரிலீஸ் டேட் எம்சி அரசன் 24ஆம் புலிகேசி பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த படம் டிராப் ஆயிட்டு திரும்ப இந்த படம் ஸ்டார்ட் ஆக இப்போதைக்கு வாய்ப்பு கம்மி தான். இந்த படம் டிராப் ஆக காரணம் வடிவேலு தான். படத்தோட கதையில அதை மாத்துங்க இதை மாத்துங்கன்னு சொல்லி வடிவேலு நிறைய குடைச்சல் கொடுத்தாரு. அதான் இது டிராப் ஆக காரணம். சூதுகவும் 2 ரிலீஸ் டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. நான் அனௌன்ஸ் பண்ணா சொல்றேன். துப்பறிவாளன் 2 இந்த வருஷம் வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்கு வாய்ப்பு இல்ல. ஷூட்டிங் தான் இந்த வருஷம் ஆரம்பிக்கும். படம் எப்படியும் அடுத்த வருஷம் தான் வரும். கல்கி ட்ரெய்லர் எப்போ வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுவும் இன்னும் சொல்லல. அடுத்த மாசம் எண்டு படம் வரப்போகுது. சோ அடுத்த மாசத்தோட ஆரம்பத்துல ட்ரெய்லர் எதிர்பார்க்கலாங்கிறது என்னோட கெஸ்ஸிங். ஜப்பான் ஆடியன்ஸுக்கு எப்படி கார்த்தி வச்சு படம் எடுத்த டைரக்டர்ஸ் வந்தாங்களோ அதே மாதிரி ராயனுக்கும் வருவாங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் இதை பத்தி இப்பதான் சொன்னேன். அது மாதிரி நடக்க வாய்ப்பு அதிகம். அஜித் ஏன் ஃபேமஸான டைரக்டர் கூட படம் பண்ண மாட்டாருன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஃபேமஸ் அன்ஃபேமஸ் எல்லாம் கிடையாது. கதை பிடிச்சிருந்தா பண்ணுவாரு. ஹண்டர் படம் டிராப் ஆன ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்பதான் இந்த படத்தை அனௌன்ஸே பண்ணாங்க. டிராப்லாம் கிடையாது. மிருதன் டைரக்டருக்கு என்னாச்சுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. எப்படியும் அடுத்த மூவிக்கான ஒர்க்ல இருப்பாரு. நான் அப்டேட் வந்தா சொல்றேன். லாஸ்டா அவருக்கு கேப்டன் படம் ஃபிளாப்ங்கிறதுனால அடுத்த மூவிக்கு டைம் ஆகுது. ஸ்பைடர்மேனோட அடுத்த பார்ட் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதுக்கும் இப்போதைக்கு அப்டேட் ஒன்றும் இல்ல. நான் வந்தா சொல்றேன். கல்வன் OTT பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது ஆல்ரெடி OTTல வந்துருச்சு. என்னை நோக்கி பாயும் தோட்டம், மிஸ்டர் லோக்கல் படம்லாம் ஒரு சிலர் ஹிட் ஒரு சிலர் ஃபிளாப்னு சொல்றாங்க. இந்த மூவிஸுக்கு ஹிட்டா ஃபிளாப்பான ஒருத்தர் கேட்டிருக்காரு. 2 படமும் ஃபிளாப். அனுஷ்கா இப்ப என்ன பண்றாங்க? ஏதாச்சும் மூவிஸ்ல நடிக்கிறாங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் தேடி பார்த்த வரைக்கும் ஒன்னும் அப்டேட் கிடைக்கல. நான் இனிமே வந்தா சொல்றேன். JP மணிகண்டனோட அடுத்த படம் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. அடுத்த மூவிக்கான ஒர்க் போய்கிட்டு இருக்கு. இன்னும் அவங்க அனௌன்ஸ் பண்ணல. நான் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததும் சொல்றேன். கோட் மூவில சிவகார்த்திகேயன் இருக்காரான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நேத்துக்கு தான் இதை பத்தி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டேன். அந்த வீடியோ பாருங்க. நீங்க அனிமே பாத்திருக்கீங்களா? நான் பார்த்த ஃபர்ஸ்ட் அனிமே என்னன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் எதுவும் பார்க்கல. எனக்கு அவெஞ்சர்ஸ்ல எந்த ஹீரோ பிடிக்கும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. எனக்கு எல்லாருமே பிடிக்கும். ஹல்க், அயன்மேன், ஸ்பைடர்மேன்லாம் ரொம்ப பிடிக்கும். வாரம் தியேட்டருக்கு OTTல வரக்கூடிய மூவிஸை போட சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது நான் ஃபர்ஸ்ட் போட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நானே தான் அப்புறம் விட்டுட்டேன். ஏன்னா இது பண்றதுக்கே நான் காப்பி பண்றேன்னு சொல்றாங்க. அதான் நான் அதை விட்டுட்டேன்.
என்னோட ஸ்டோரி என்னாச்சுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதை இன்னும் ஒரு ஞாபகம் வச்சிருக்காரு. நான் ஸ்டோரியை மாத்திட்டேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஒன்லைன் சொன்னால அது இல்ல, வேற கொஞ்சம் சிம்பிளா பண்ணிருக்கேன். 90% இதுக்கான வேலை முடிஞ்சது. இன்னும் ஒரு சில காமெடி சென்டிமெண்ட் எல்லாம் ஆட் பண்ணா மொத்த ஒர்க்கு முடிஞ்சது. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த எடிஷன்ல கொடுக்குறேன்.